வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.50%இலிருந்து 5.25%ஆக ரிசர்வ் வங்கி குறைத்திருக்கிறது. இதனால் வீட்டுக் கடனுக்கான இஎம்ஐ எவ்வளவு குறையும் என்பதை பார்க்கலாம். நாட்டில் இருக்கும் பல்வேறு வங்கிகளுக்கும் மத்திய ரிசர்வ் வங்கி குறுகிய கால கடன்களை வழங்குகிறது. அப்படி ரிசர்வ் வங்கி கொடுக்கும் கடனுக்கு வங்கிகள் செலுத்தும் வட்டி விகிதம் ரெப்போ வட்டியாகும். இந்த வட்டி விகிதத்தை பொருளாதார சூழலுக்கு ஏற்ப ரிசர்வ் வங்கி அவ்வப்போது மாற்றுவது வழக்கமாகும். ரிசர்வ் வங்கியின் டிசம்பர் மாதத்திற்கான நிதி கொள்கை குழு ஆலோசனை கூட்டம் நடந்ததை தொடர்ந்து வட்டி விகிதத்தை 5.50%இலிருந்து 5.25%ஆக குறைப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். நடப்பு ஆண்டில் மட்டும் ரெப்போ வட்டி விகிதத்தை 4 முறை ரிசர்வ் வங்கி குறைத்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த பிப்ரவரியில் 6.50% இருந்த ரெப்போ வட்டி இப்போது 5.25% குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வட்டி குறைப்பால் வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் வீட்டு கடன்களை பொறுத்தவரையில் வட்டி பிக்ஸ்டாக இல்லாமல் புளோட்டிங் முறையில் கடனை வாங்கியவர்களுக்கு இந்த ரெப்போ வட்டி குறைப்பால் பயன் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதாவது கடன் வாங்கும் போது கடனுக்கான வட்டியை நிலையாக தேர்வு செய்யாமல் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப மாறுதலாக புளோட்டிங் முறையில் தேர்வு செய்தால் இந்த வட்டி குறைப்பால் பயனடையலாம். இப்போது புதிதாக ஒருவர் 20 ஆண்டுகளில் திருப்பி செலுத்துவதற்காக 50 லட்சம் ரூபாய் வீட்டுக்கடன் வாங்குகிறார் என்றால் அவருக்கு இப்போது 8% வட்டி விதிக்கப்பட்டால் மாதாந்திர வீட்டுக்கடனுக்கான இஎம்ஐ 41,822 ரூபாயிலிருந்து 41,047 ரூபாயாக குறையும். இதேபோல் இப்போது வீட்டுக்கடன் செலுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கும் இஎம்ஐ குறையும். மினிமம் லீடிங் ரேட்டை வங்கிகள் மாற்றியமைக்க எடுத்துக்கொள்ள காலம் எடுப்பதால் இப்போதைக்கு வீட்டுக்கடன் இஎம்ஐ செலுத்துபவர்களுக்கு 6 மாதங்களுக்குள் இந்த இஎம்ஐ குறைப்பு அமலுக்கு வரலாம். இப்போதைய வட்டி குறைப்பு அடிப்படையில் 20 வருடங்களுக்கு கணக்கிட்டு பார்த்தால் 1,90,000 ரூபாய் வரையில் இஎம்ஐ குறையலாம். ஆனால் ரெப்போ வட்டி என்பது நிதி கொள்கை குழு ஆய்வை தொடர்ந்து மாற்றியமைக்கப்படக்கூடியது. அந்த வகையில் வரும் காலங்களில் ரெப்போ வட்டி அதிகரித்தால் இஎம்ஐ தொகையும் மாற்றத்திற்கு உட்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.